லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமாண்டி மலரு. மலரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தோத்துறக்கூடாது, அவ்வளவுதான். ஆம்பளைங்கன்னா எது வேணா செய்வாங்க, நம்ம பொறுத்து போவோம்னு இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. மலர், உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அது நீ செஞ்சாலே போதும். இங்க பாரு, நீ இப்படியோ யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. காலைல எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் நம்ம பேசிப்போம். என்ன யோசிக்கிற? நான் தான் சொல்றேன்ல, போய் தூங்கு. போ போ மலரு, போ. போடி. என்னாச்சா? போயிட்டா. பாடி. டேய் ராஜா, 3 பேரும் தம் கட்டி மும்முனை தாக்குதல் நடத்திருக்கோன்னு எப்பவுமே எதுவுமே பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ரியாக்ஷன் கொடுக்குற உன் பொண்டாட்டி கூட இன்னைக்கு சோலோவா ஒரு லென்த் ஒரே பேஜுக்கு ஃபுல்லா டயலாக் பேசிருக்காப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு மலர் என்ன பண்ண போதோ? அவளுடைய பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தா அவ எப்பயுமே அந்த ஆள் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் செய்வா. இந்த விஷயத்துல நம்ம ஊத வேண்டிய சங்க ஊதியாச்சு. அவ என்ன பண்ண போறான்னு பாப்போம். நமக்கு சங்கூதிர போறா பார்த்து. போ. அவங்களுக்கு டீ கொடு. தம்பி குடிப்பா. இல்ல வேணாம் சார், பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அட குடி. நாளைக்கு காலையில உன் பொண்டாட்டி வந்து கேஸை வாபஸ் வாங்கினா நீ தப்பிச்ச. பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமா, உங்க ஏரியால கானா பாட்டுலாம் பாடுவீங்களாமே? எங்க எல்லாருக்கும் தூக்கம் வராம இருக்கிற மாதிரி ஒரு கானா எடுத்து விடு பார்க்கலாம். ஏன் பாட மாட்டியா? இல்ல சார், இப்படி புஷ்டு வந்து உள்ள வச்சுட்டு பாட சொன்ன எப்படி சார்? டேய், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. சும்மா பாடுறா. ஏன்டா சிரிக்கிற? வேற ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணு அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் எழுத்து நின்று கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஏரியாவுக்கு மொத தப்பா வரும்போது நம்ம ஆளுங்கெல்லாம் பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணாங்க. அதை நினைச்சேன். அப்ப அதே பாட்டு பாடுப்பா. வானா சார்? அட பாடுறா. மதுராசு பட்டினத்தில் மகிமையானது நம்ம குப்போம். மங்கை உன்ன வாழ்த்து பாடி ஆரத்தையை எத்து நிப்போம். கூவத்துல போகப்போலே ஒரு கொர்லி குத்தா வரும் பீப்புலே. கலங்காத மனம் கலங்காத நம்ம கும்பலாகிறோம். கலங்காத உன் பங்களா ஊட்ட நினைச்சுக்கினே எங்க மங்கள விளக்கே கலங்காத. வலது காலை எத்து வச்சுக்கினே உன் அத்தை கையில போட்டு வச்சுக்கினே. வா வலது காலை எத்து வச்சுக்கினே உன் அத்தை கையில போட்டு வச்சுக்கினே. பார்த்தாலும் சாக்கடலா பூக்கடையா மாறிடும். கொப்பாவோட கோவையெல்லாம் கொஞ்ச நாள் ஆறிடும். சண்டையெல்லாம் சாலாயிடும். 2 சம்பந்திங்கோ ஒன்னாயிடும். ஏசியில வாழ்ந்த பொண்ணு தூசு மேல போட்டுரும். ஏரியால உனக்கோசம் தாஜ்மஹால் கட்டுறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் போல்டு ஸ்பேனரு, இந்த பாண்டிக்கு நீதான் ஓனரு. எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் போல்டு ஸ்பேனரு,
இந்த பாண்டிக்கு நீதான் ஓனரு. கலங்காத மனா கலங்காத நம்ம கும்பலாக்கிறோம் கலங்காத உன் பங்களா ஊட்ட நினைச்சுக்கினு என் மங்கள விளக்கே கலங்காத வலது காலை எத்து வச்சுக்கினு உன் அத்தை கையில பொட்டு வச்சுக்கினு வலது காலை எத்து வச்சுக்கினு உன் அத்தை கையில பொட்டு வச்சுக்கினு. ஹலோ சார் சொல்லுங்க சார். இங்கதான் ஸ்டேஷன்ல. பாண்டு, மலர நான் என் மருமகளா பார்க்காம என் கொலசாமியா எங்கேயோ தூக்கி வச்சிருந்தேன்டா அவளை. டேய், இன்னத்துக்குடா நம்ம மேல அவளுக்கு இம்மா வெறுப்பு? அவளுக்கு நம்ம அப்படி என்னடா பாவம் பண்ணோம்? மலரோட அண்ணன் அண்ணி அக்கா 3 பேர் சேர்ந்துதாம்மா அவளை அப்படி பண்ண சொல்லியிருக்காங்க. ஏண்டா அவங்க அத்தனை பெரிய தூக்கி கடாச்சு நீதான் ஓடணும் வந்தவ தானடாவா? அது நல்லா தூங்கணும்ட்டு நம்ம வெளியில பட்டோம். அவன் நல்லா படிக்கணும்னு ராப்பகல்னு பார்க்காம நம்ம வேலை பார்த்தோம். அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கூலி வேலை கொளுத்து வேலைன்னு எல்லாம் பார்த்தவடா. அவ நம்மள பார்த்து குப்பை தாளுங்கன்னு சொல்லிக்கும் போது கூட நம்ம கம்முன்னு தானடா இருந்தோம். இப்ப பாரு அவன் நம்மள எங்க கொண்டாந்து உட்கார வச்சுக்கிறான்னு. நாளை வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிடும். சொல்லிக்கினானா பழு உழுந்தது தானடா. ஐயோ எப்பா, நல்ல நேரம் அந்த ஆளு வீட்டுல இல்லடா. பாவம், இல்லன்னா அந்த ஆளையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்திருப்பாங்க. அல்லாதம்மா, நீ தான் தெரியும் சொல்லணும். நீ எப்படி அழலாமா? பாண்டி, இந்த அவமானம் நான் சாவுற வரல என் மனசை விட்டு போவாது. அவளை பார்க்க சொல்லலாம், எனக்கு இதே நினைப்பு தாண்டா வரும். இப்படி விடிய விடிய போலீஸ் ஸ்டேஷன்ல குந்த வச்சுட்டா. என்ன சீதா, நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மலர் இங்க வந்திருக்கா. நிச்சயமா அவ கேஸ வாபஸ் வாங்கிடுவா. நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். இல்ல, நீங்க அவளை கோவமா பார்த்ததுனால சொல்றேன். அதான். சீதா, தப்பு செய்யறது சகஜம்தான். திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதே திருந்திடணும். உன் பொண்ணு இன்னைக்கு என்ன பண்றான்னு பாப்போம். அவ எனக்கு மட்டுமா பொண்ணு? நம்ம பொண்ணுங்க. ஏதோ கோவத்துல கேப்பார் பேச்சு கேட்டு பண்ணிருந்தாலும் அவளுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சரி வா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்கம்மா, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் சார். சார், கேஸ் விஷயத்துல தான் கரெக்டா இருப்பேன். மற்றபடி நான் மரியாதை தெரியாத ஆள் கிடையாது சார். உட்காருங்க சார். உட்காருங்க, உட்காருங்கம்மா. சார், இந்த கேஸே வித்தியாசமா இருக்கு. வழக்கமா டவுரி கேஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸோ கொடுக்கும்போது பொண்ணை பெற்றவங்க பொண்ணு பக்கம் தான் நிற்பாங்க. ஆனால் இங்கே என்னடானா பொண்ணை பெற்றவங்க மாப்பிள்ளை நல்லவர், சம்மந்தி நல்லவங்கன்னு அந்த பக்கம் நிற்கிறீங்க. பொண்ணும் அவங்க கூட பிறந்தவங்களும் எதிரில் நிற்கிறாங்க. சார், நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் நிக்கிறேன் சார். சரி, அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். கான்ஸ்டபிள் சார். சொல்லுங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வெளியே இருக்காங்க, அவங்க உள்ள. சரிங்க சார். சார், ஒரு விஷயத்தை இப்பயே சொல்லிடுறேன் சார். இதுல பாதிக்கப்பட்டது பொண்ணு. அவங்க கேஸை வாபஸ் வாங்கினா தான் ஆச்சு.
இல்லைன்னா சட்டப்படி என்ன செய்யணுமோ அதான் நான் செய்வேன். இந்த கேஸ்ல ஜாமீன் வாங்கவே மினிமம் 90 நாள் ஆகும். பார்த்துக்கங்க. சார் இந்த வராங்க சார். ஆ வணக்கம் சார். வாங்க. என்னம்மா, நீ உன் கம்ப்ளைண்ட்ல எழுதி கொடுத்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு உங்க அம்மா அப்பாவே சொல்றாங்க. எது உண்மை எது பொய்ன்னு நீ தான் சொல்லணும். வழக்கமா பொய் கேஸ் கொடுத்து வாபஸ் வாங்கினா வச்சு வெளுத்து விட்டுருவோம். ஆனா இந்த விஷயத்துல நான் அந்த மாதிரி எதுவும் பண்றதா இல்லை. ஒருவேளை அது பொய்யா இருந்ததுன்னா என்னடா அவசரப்பட்டு பொய் சொல்லிட்டமேன்னு அதிலே நிற்கணும்னு மேலும் மேலும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் உண்மையை தயங்காம சொல்லுங்க. சார் ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுப்பா. ஆக்சுவலி பேசிக்காவே எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது சார். அவர் எப்பவுமே எப்படா சான்ஸ் கிடைக்கும் எங்க எல்லாரையும் காலி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதேதான். என் தங்கச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணது எல்லாம் உண்மைதான் சார். போன இடத்துல மொத்த குடும்பமும் சேர்ந்து அவளை உண்டுலன்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க சார். அவ்வளவு டார்ச்சர் சார். விட்டா போது அங்கிருந்து தப்பிச்சு எங்க வீட்டுக்கு வந்தவள எங்க அப்பா எங்களை மதிக்காம போனல, இப்ப நாசமா போன்னு அந்த 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். நீங்களே சொல்லுங்க சார், உலகத்துல எந்த அப்பனாவது இப்படி பண்ணுவானா சார்? என் தங்கச்சி கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற அத்தனையுமே சத்தியமான உண்மை சார். நீ யாருமா? உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கு. யாரு? நானா? நானா? சார் வாய்ப்பே இல்ல சார். என்னை எங்கேயுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கையில இன்னைக்குதான் முத தடவை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே வரேன். டிவி பார்க்கும்போது கூட போலீஸ் வந்தா வேற சேனல் மாத்திருவேன் சார். அவ்வளவு பயம். நான் உன்னை என்ன கேட்டா நீ என்ன பதில் சொல்ற? நான் தான் சார் இந்த வீட்டோட மூத்த பொண்ணு, மலரோட அக்கா. ஆமா சார். இவளை பெத்தவங்க என்னைக்கு விலைக்கு வச்சாங்களோ அன்னையில இருந்து அவளுக்கு நான் அக்கால இருந்து அம்மாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன் சார். பெத்த தாய் மாதிரி நான் தான் சார் அவளை இந்த தோல்ல தாங்கி மடியில தூங்க வச்சிட்டு இருக்கேன் சார். நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இது என் தம்பி இருக்கானே சார், அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். தோ அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க சார். என் தங்கச்சி அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க சார், தெரியுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா எப்படி சார் தெரியும்? எப்படி தெரியும்? ஃபுல்லா உள்காயம் சார். நீங்க வேணா பாருங்க, அவளை தனியா கூட்டு போய் கேளுங்க. கண்ணுல ரத்தம் வர அளவுக்கு கதை கதையா கதறி கதறி சொல்லுவா சார். பாவம் சார். நீங்க வாங்க. சார் வந்துட்டாங்க. நீ போ. என்ன நீங்க ஏதாவது சொல்லணுமா? சார், மனசாட்சின்னு உனக்கு இது. மனசாட்சிக்கு உண்மையா அது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் சார். அந்த பொண்ணுதான் ஓணும்னு என் புள்ள ஒத்த கால நின்னு கட்டிக்கினான். நானும் என் புருஷனும் அந்த புள்ளைய உள்ளங்கையில வச்சு தாங்கிக்கணும். அந்த புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு அதுக்காக நாங்க எம்மா கஷ்டப்பட்டோன்னு அதோட மனசுக்கு தெரியும் சார். நாங்க அத்தை பண்ணோம் இத்த பண்ணோம் எதுவும் சொல்லிக்க போறதில்ல சார். அது அதோட மனசுக்கு உண்மையா என்ன சொல்லிக்கணும்னு தோணுதோ அதை சொல்லிக்கிட்டோம் சார். சொல்லிக்கிட்டோம். அதையே நீங்க செய்ய. நாங்க தப்பு பண்ணிக்கிறோம்னு அந்த புள்ள சொல்லுச்சுன்னா எங்களை தூக்கி ஜெயில போட்டுருங்க சார்.
இந்த புள்ள வேணும்னு வேண்டிக்கினதுக்கு எங்களுக்கு கடைசியா கிடைச்சிக்கினது இதான்னு நினைச்சுக்கிறோம் சார். மா நீ எது சொன்னாலும் சரின்னு உன் புருஷனும் மாமியாரும் சொல்லிட்டாங்க. இங்கே யார் என்ன சொன்னாலும் நீ சொல்கிறதான் ஃபைனல். நீ என்ன சொல்ல போற? இவ ஏதாவது மாற்றி சொன்னானா பொய் கேஸ் கொடுத்ததுக்காக ஸ்டேஷனில் வச்சு நம்மளை வெளுத்துருவாங்களே. மலரு அப்படியே மெயின்டைன் பண்ணு. உனக்காக கண்ணீர் வடிச்சு மதர் சென்டிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கேன். மாத்தி சொல்லி மறுபடியும் எனக்கு காமெடி ஆர்டிஸ்டா மாத்திராத ப்ளீஸ் மலரு. பொய் சொல்லதான் ரொம்ப யோசிக்கணும். உண்மையை சொல்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிற? எங்களை விட்டு கொடுத்துடாத மலர், நல்ல முடிவாயிடு. என்னம்மா கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறியா இல்லையா? இல்ல சார். அப்போ அவங்க உன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதை உண்மைன்னு சொல்ற இல்லையா? ம், ஆமா சார். நல்லா யோசிச்சு சொல்லுமா. அவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஒன்னால. சொல்லுடி. சொல்லுமா, கேட்குறாங்களே. ஆமா. கேட்டிங்களா சார்? நன்றி கண்ணு, ரொம்ப நன்றி. என்ன சார், நீங்க ஒன்று சொல்றீங்க, உங்க பொண்ணு ஒன்று சொல்றாங்க. என்ன பண்ணலாம் சார்? அவங்க கிட்ட என்ன சார் இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு? தூக்கி உள்ள போடுங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. ஓகே சார். சார், எது நடந்தாலும் கடைசியில் நீதி நேர்மை நியாயம்தான் ஜெயிக்கும்னு ஒரு வயசு வரைக்கும் நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். இப்பெல்லாம் முட்டு கொடுத்து தான் தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை சார், நான் 2 முக்கியமான ஆளுங்களை வர சொல்கிறேன். நீங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க. சார், அவர் ஏதோ ஆளுங்களை செட் பண்ணி வர வச்சு மொத்தமாக ஆட்டையை கழிச்சு விட பார்க்குறாரு சார். அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க சார். அவங்க யாருமே எனக்கோ இல்லை பாண்டி ஃபேமிலிக்கோ சம்மந்தப்பட்ட ஆளுங்க இல்லை. இதோ இந்த பொண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க தான். சரி, அவங்களே வர சொல்லுங்க, என்னன்னு பார்த்துருவோம். சரிங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு மாதிரி ஆகி போச்சு. ஆமா, அந்த பையன் அடிச்சான், உதைச்சான், சூடு வச்சான்லாம் கம்ப்ளைண்ட்ல இருக்கு. ஏதாவது உடம்புல காயம் இருக்கா? சார்? இருக்கு சார்.
கையில இருக்கு. மலரு கையை காட்டு. காமி 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 தோ தோ காமி மலரே. பாத்து பாத்து பாத்துக்கோங்க சார். பாருங்க சார். அவ 8வது படிக்கும்போது ஆன காயத்தோட தழும்பு சார் அது. சார் சந்தேகம் இருந்தா ஒரு டாக்டரை வச்சு செக் பண்ணிக்கலாம் சார். என்னம்மா நீதான் மலரை போட்டு அவன் அந்த அடி அடிச்சான்னு சொன்ன? ஆமா சார், அடிக்கிறதுல அவன் பெரிய எக்ஸ்பர்ட். எல்லாமே ஓம குத்தாதான் சார் குத்துவான். முந்தா நாள் கூட அவன் அவளை அடிச்சான் தெரியுமா? அப்படியா? ஆமா சார், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? டேய் ராஜா போன் குடுறா. ஏங்க கொடுங்க. இந்தாங்க சார். பாருங்க சார். இந்தாப்பா. என்ன சார் இது? சார் நீங்க பார்த்தது இன்டர்வலுக்கு அப்புறம் சார். அதுக்கு முன்னாடி உள்ள படத்தை நீங்க பார்க்கலையே. காட்ட ராஜா டன் சார்.